அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்வ தேவதாவசியமை செய்யக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது சர்வதேவதாவசியமை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பக்தியோடு வழிபடக்கூடிய தெய்வமாக இருக்கட்டும், இல்லை இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வமாக இருக்கட்டும், இந்த தெய்வங்களை நம்ம வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மை தான் இது. சரிங்களா? எதற்காக இந்த தெய்வங்களை வசியம் பண்ணுறதற்கு, இல்லை தேவதைகளை வசியம் பண்ணுறதற்கு, இல்லை எச்சனிகளை வசியம் பண்ணுறதற்கு ஏன் மை வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறோம்? மை நம்ம நெற்றியில் வச்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய அந்த மந்திரங்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம இந்த மையை வச்சுக்கிட்டு நம்ம அந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா, அதற்கு உண்டான தேவதையை என்ன செய்யும் அப்படின்னா, சீக்கிரம் நம்ம பூஜை செய்யக்கூடிய இடத்துக்கு வர வைக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம பூஜை செய்யக்கூடிய இடத்துக்கு அந்த தேவதை வந்துருச்சு அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பூஜையை அது முழுமையாக ஏற்றுக்கிட்டு நம்ம நினச்ச வரங்களை அந்த தேவதையானது நம்மளுக்கு கொடுக்கும். அது தேவதையாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய குலதெய்வமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும். சரிங்களா? எந்த தெய்வங்கள் வேண்டுமானாலும் நம்ம அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த தேவதை வந்து நம்ம செய்யக்கூடிய பூஜையை நம்மளுக்கு ஏற்றுக்கிட்டு நம்ம கேட்ட வரங்களை கொடுக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம என்ன செய்கிறாங்க, நம்ம காளி வசியமாக இருக்கட்டும், இல்லை எந்த தெய்வங்களை வசியம் பண்ணுறதா இருந்தாலும் குருமார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு மை ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மை தான் சர்வ தேவதா வசியமை. சரிங்களா? இந்த மையை நம்ம நெற்றியில் நம்ம வச்சுக்கிட்டு அந்த தெய்வத்துக்கு உண்டான மூல மந்திரத்தையோ, இல்லை அந்த தெய்வத்தை அழைக்கிற மந்திரத்தையோ நம்ம சொல்லும்போது அந்த இடத்துக்கு அந்த தெய்வத்தை வெகு சீக்கிரம் அழைச்சிக்கிட்டு வரும். சரிங்களா? அதற்காகத்தான் மைய ஒரு சப்போர்ட்டுக்காகத்தான் கொடுக்குறது. இப்போ வெறுமனேன்னு மந்திரத்தை மட்டும் வச்சு நீங்கள் அந்த தேவதையை வசியம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த தேவதை என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சுட்டு எல்லா சோதனைகளும் உங்களுக்கு கொடுத்த பிறகு உங்களுக்கு கடைசியாக வந்து வரும். சரிங்களா? இது லேட் ஆகும். சரிங்களா? இது வெகு சீக்கிரம் இப்போ மதுரையில் இருந்து நீங்கள் சென்னைக்கு போகணும் அப்படின்னா, பஸ்ஸுலேயும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம், ஃப்ளைட்லேயும் போகலாம். சரிங்களா? இப்போ பஸ்ஸில் போனோம்னா சென்னைக்கு போகிறதுக்கு 7 மணி நேரம் ஆகும். ட்ரெயினில் போனோம்னா 6 மணி நேரம் ஆகும். ஃப்ளைட்டில் போனோம்னா 1 மணி நேரத்தில் போயிடும். சரிங்களா? இதுதான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? அதே போல் தான் நம்ம மை வச்சு நம்ம சொல்லும்போது 1 மணி நேரத்திலேயே அந்த தெய்வத்தை நம்ம வசியம் பண்ண முடியும். சரிங்களா? இது வெறுமனேன்னு மந்திரத்தை சொல்லும்போது நம்ம 5 மணி நேரம் 6 மணி நேரம்ங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். இதற்காகத்தான் குருமார்கள் அந்த மைகளை தெய்வங்களை வசியம் பண்ணுறதற்கு பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இந்த சர்வதேவதா வசியமையை எப்படி நம்ம தயார் பண்ணுறது, எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? இந்த மை பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். சரிங்களா? இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. இந்த மை அரைக்கிறதுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறவங்களும் முழு நம்பிக்கை இருக்கணும். அதே போல் நம்ம செய்கிற விஷயம் நம்மளுக்கு பலன் தரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை நீங்கள் வைக்கணும். அதே போல் நீங்கள் எடுக்கிற அந்த மூலிகையை நீங்கள் மனதார வணங்க தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சி இந்த மையை நீங்கள் மூலிகைகளுக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா மையானது வேலை செய்யும். சரிங்களா? மைங்கிறது நம்ம மன ஓட்டங்களை மூலிகைகளை பறித்து மையை அரைக்கும் போது நம்ம மன ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மைங்கிறது வேலை செய்யும். சரிங்களா? அதனால் மையை அரைக்கும் போது மன சுத்தத்தோடும் நம்ம எந்த காரியத்திற்காக அந்த மையை அரைக்கிறோமோ அந்த சிந்தனையோடு நம்ம அந்த மையை அரைக்கணும். தேவையில்லாத சிந்தனையோடு நம்ம அந்த மையை அரைச்சோம் அப்படின்னா எதிர்மறையான பலன்களை தான் கொடுக்கும். சரிங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மையை எல்லாரும் அரைக்காதீங்க, தகுந்த குருமார்கள்ட்ட இது பண்ணி அரைச்சி அந்த மையை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? நீங்கள் ஆர்வத்துக்கு நீங்களே அரைச்சி அதை பயன்படுத்தும் போது நான் சொல்லக்கூடிய முறை எல்லாத்துலேயும் சரியான முறையில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கட்டாயம் சரியான முறையில் அது வேலை செய்யும். நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகள்லையும் மன ஓட்டங்கள் சரியில்லாமல் அந்த மையை அரைச்சிங்க அப்படின்னா அது வேலை செய்யாது. சரிங்களா? சரி, இந்த மையை அரைக்கக்கூடிய தேவையான மூலிகைகள் பார்த்திங்கன்னா,
வெள்ளருக்கு மூலிகை. இந்த வெள்ளருக்கு மூலிகை பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இப்போ எல்லா இடங்கள்லையுமே இருக்குது, நர்சரியில் கூட இருக்குது. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளருக்குடைய புல்லுருவி. சரிங்களா. புல்லுருவினா தெரியும், அந்த வெள்ளருக்கு செடியிலேயே வேறு ஒரு செடி வந்து அந்த கிளையோடு ஒற்றி வாழக்கூடிய அந்த ஒட்டுண்ணி வகையை சேர்ந்தது தான் அந்த புல்லுருவி. சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு ஒரு செடியில் தான் இருக்கும். அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து வெள்ளருக்கு புல்லுருவி. அடுத்து மருள் ஊமத்தை செடி. சரிங்களா. மருள் ஊமத்தைன்னா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா. இந்த ஆடு மாடுகள் மேலெல்லாம் ஒட்டிக்கிட்டு வரும், ஒரு உருண்டை செடியாக முள்ளா. சரிங்களா. அந்த மருள் ஊமத்தையோடைய மூலிகையும். அடுத்து குப்பை மேனி. அடுத்து தும்பை செடி. சரிங்களா. தும்பை செடி தெரியும், அந்த வெள்ளை கலரு பூ மாதிரி ஒன்று இருக்கும். சரிங்களா. அந்த தும்பை செடி. ஏரழிஞ்சல் விதை. சரிங்களா. ஏரழிஞ்சல் விதை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தாவே போதும். சரிங்களா. ஒரு 15 விதைகள் இருந்தாவே போதும். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மகாவில்வம். சரிங்களா. இந்த மூலிகைகள்லாம் என்ன செஞ்சுக்குங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மூலிகைகள்லாம் என்னைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுக்கணும் அப்படின்னா வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மூலிகைகளை காப்பு கட்டி அந்த மூலிகையுடைய வேரை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அதன் பிறகு புதிய மண் சட்டி வாங்கி அந்த மண் சட்டியில் பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த மூலிகைகளெல்லாம் எரித்து கறி பக்குவத்தில் ஆக்கணும். சரிங்களா. ரொம்ப சாம்பல் ஆக்கிவிட்டீங்கன்னா மை அரைக்க முடியாது. சரிங்களா. பக்குவமாக அதெல்லாம் செய்யணும். சரிங்களா. கறி பக்குவம் வர்ற அளவுக்கு அதை எரிக்கணும். இல்லைன்னா புடம் போட தெரிகிறவங்க புடம் போட்டுக்கிறலாம். சரிங்களா. இது போல் எடுத்துட்டு கறி பக்குவத்துக்கு வந்த பிறகு கல்வத்தில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு போல் அரைக்கணும். சரிங்களா. நல்லா அரைச்ச பிறகு இதோடு நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா அத்தரு, புனுகு, செவ்வாது, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், இந்த வாசனை பொருட்கள் பூராமே இந்த மையோடு நம்ம சேர்த்து நம்ம அரைக்கணும். இது கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஏரழிஞ்சல் தைலம் இறக்கி, குழி தைலம் இறக்கி அந்த தைலத்தை விட்டும் அரைக்கலாம். இல்லைன்னா வெள்ளை நிறத்துடைய பசுமாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த பசுமாட்டில் பால் கறந்து அந்த பாலில் இருந்து வரக்கூடிய நெய்யை எடுத்து நம்ம இந்த மைக்கு அரைக்கலாம். மற்ற எந்த நெய்யையும் நம்ம சேர்த்தோம்னா இந்த வேலையே செய்யாது. சரிங்களா. இந்த விஷயத்தை நம்ம சேர்த்து அரைச்சி நம்ம ஒரு நல்லா ஒரு காப்பர் டப்பாவில் வலிச்சு நல்லா மையை அரைக்கிறத பார்த்தீங்கன்னா சும்மா அரைச்சிட்டு வைக்கக்கூடாது. 2 மணி நேரம் நல்லா அரைக்கணும். எல்லா பொருட்களும் ஒன்று சேரணும். சரிங்களா. அந்த அளவுக்கு அரைச்சிட்டு ஒரு செப்பு டப்பாவில் வலிச்சு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பௌர்ணமி நாளோ இல்லை ஒரு நல்ல நாளாக முகூர்த்த நாள் பார்த்து உங்களுடைய பூஜை ரூமில் விடியல் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதன் பக்கத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு ஒரு வாழை இலையில் அவல் பொரி கடலை, தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு அந்த மைக்கு பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டு முடித்த பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 28 தினங்கள் இந்த மந்திரத்தை இந்த மைக்கு உரு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும். சரிங்களா. இந்த மை உயிர் பெற்ற பிறகு இந்த மையை நம்ம நெற்றியில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம விரும்பக்கூடிய தெய்வத்துடைய மூல மந்திரத்தையோ இல்லை நம்ம விரும்பக்கூடிய தெய்வத்தை அழைக்கக்கூடிய மந்திரத்தையோ நம்ம சொல்லி அழைச்சாலும் சரி, இல்லை இந்த மைய நெற்றியில் வச்சுக்கிட்டு இதே மந்திரத்தை உங்களுடைய தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா நீங்கள் உச்சரிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த தெய்வமானது வரும். அதே போல் இந்த நெற்றியில் இந்த மையை நீங்கள் வைக்கும்போது நீங்கள் விரும்பக்கூடிய தெய்வத்தோடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லி அழைக்கும்போது அந்த தெய்வமானது உடலில் இறங்கி அருள்வாக்கும் சொல்ல ஆரம்பிக்கும். சரிங்களா. இதுதான் ரொம்பவும் அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய மை. இந்த மையை தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தெய்வங்களை வசியம் எடுக்கிறதற்கு பூராமே இந்த மையை கொடுப்பாங்க. அதே போல் எல்லா தெய்வ எந்திரங்களுக்குமே இந்த மையை தடவுவாங்க. சரிங்களா. ஏன்னா எந்திரங்கள் பூராமே ஆக்டிவேஷன் ஆகணும் அதாவது செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மையை பயன்படுத்துவாங்க. சரிங்களா. இந்த மையில் எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லை. இந்த மையில் எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அரைக்க முடிகிறவங்க அரைச்சி செயல்படுத்தலாம். அதாவது அரைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு இந்த மை வேணுங்கிறவங்க நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நம்ம கொரியர் பண்ணி தருவோம். சரிங்களா. உங்களுக்கு மை நான் உங்களுக்கு கொரியர் பண்ண முடியும். சரிங்களா. வேணுங்கிறவோ வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவராத்திரி மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.